the man behind the project. அடுத்தது டைரக்டர் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய ஃபேவரட் சத்யராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். of the film முரளி அவர்கள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து இந்த படத்துல நான் மோகன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ தி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் ஆகஸ்ட் 7th பாருங்க. ஐ வுட் லவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் விஜய் மூலன், வர்கீஸ் மூலன், மேடி சார், சரிதா மேம் அண்ட் மை டைரக்டர் கிருஷ்ணகுமார். அண்ட் இந்த ப்ராஜெக்டுக்கு இன்செப்ஷன் ஆன முக்கியமான ரீசன் அரவிந்த் சார். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க தியேட்டர் ஆகஸ்ட் 7th. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி நான் தேங்க் பண்ண வேண்டியது இந்த சினிமா இப்படி வந்து முடிகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இதுக்கு விதை போட்டது வந்து மிஸ்டர் அரவிந்த் தான். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவர் தான் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டோரியை நரேட் பண்ண வச்சார். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டிங்காக இருந்தது, ஒரு பாட்காஸ்டாக. அதை வந்து இங்கே ஃபாதருக்கும் மதருக்கும் சிஸ்டருக்கும் ப்ளே பண்ணார், எனக்கும் ப்ளே பண்ணார். இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியை ஒரு 3-4 வேற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிஜமாவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தார். அதனால தான் வந்து எங்கள் ஃபாதரும் மதரும் ஒத்துட்டாங்க இந்த பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா அரவிந்த் சாரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது போய் சேரணும். அதனால தான் வந்து அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் there was no looking back. சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் என்னன்னா, இந்த சினிமாவில் அவரோட லைஃப் ஸ்டோரியில் எவ்வளவு % உண்மை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஐ வுட் ரேட் இட் அட் அரௌண்ட் 70%. 70% இந்த கதை வந்து அவரோட நிஜமான லைஃப்பை பேஸ் பண்ணித்தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தார் எங்கள் லைப்ரரியில், எங்கள் தாத்தா. அதனால எக்கச்சக்கமான போட்டோஸு, அக்ரிமெண்ட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதை முதலே கிருஷ்ணா பார்த்துட்டாரு. ஆனாலும் ஆஸ் அ ஃபேமிலி நாளைக்கு யாராவது வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் மூலன் அண்ட் மிஸ்டர் வர்கீஸ் மூலன் அவங்க தான் இதை வந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணி மாதவன் சாரும் அக்ரி பண்ணிக்கிட்டாரு. பிக் தேங்க்யூ டு யூ சார். அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்பார் எல்லாத்தையுமே. ஸோ பீயிங் அன் இன்ஜினியர், இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஷேர் தாட்ஸ், வியூஸ், அண்ட் இட் வாஸ் அ கிரேட் experience with you. And அதே மாதிரி சத்யராஜ் சார் who did this phenomenal role as ராமையா பிள்ளை ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே they put in a lot of effort, and a big thank you to every one of you on stage, and Murli, Arvind, Krishna, all of you. It was a great experience, and I hope this will inspire a lot of young people. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனாதான் மேலே வர முடியும், காலேஜுக்கு போனாதான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சாதா எலக்ட்ரிஷியன்ஸும் பிளம்பர்ஸும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு மேன் பவர். எங்கள் தாத்தாவோட நோக்கமே அப்போ என்னன்னா, அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு, ஸ்கில்லிங். ஸோ இந்த ஸ்கில்லிங் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியெல்லாம் இந்த சினிமாலையும் வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே a few words. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்களால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க.
இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா அந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியா ஜிடி நாயுடு அவர்களோட கதையை வந்து இவங்க ஓபன் பண்றாங்க. எனக்கு வந்து இந்த படத்துல எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூர்ல. எங்க அண்ணா கோயம்புத்தூர்ல படிச்சாரு. ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயிலா அவரை பத்தி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டேன் அவரை பத்தி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் பிளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையா இருக்கு அவரை பத்தி. ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 7th தியேட்டர்ல வந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து அப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ பி லைக் ஓ மை காட் இது என்ன இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரா அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people and watch it in the theater on August 7th. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எங்க படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி, நான் பண்ண கதாபாத்திரத்துல இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா பிரஸ் மீட்லயும் இதுதான் சொல்றேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐஸ் லைக் நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன். என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன், அடுத்த படமா அவர் கூட பண்றேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்றோம். எல்லாருக்குமே கண்டிப்பா ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீம் கண்டிப்பா இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல ஆகஸ்ட் 7th போய் படம் பாருங்க. நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த சாயங்காலம் ஈவினிங் பத்தாது. ஸோ முதல்ல இந்த ஆரம்பிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது என்னோட நண்பரோட ஆஃபீஸில் கேட்டேன். பிகாஸ் கிருஷ்ணா வந்து சொன்னார், ஸ்கிரிப்டை கேட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எக்ஸ்பிரஷன் ஒன்றும் இல்லாமல் கேட்கும்போது அவரும் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் வந்து பார்க்கும்போது இது ஒரு பயோபிக்னு சொல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம். கண்டினியூஸா ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இதுவும் நான் வந்து ஜிடி நாயுடு சாரோட பெரிய ரசிகன் தான். ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு படிப்பையும் கல்வியும் வேற மாதிரி பார்த்தவர். அதனால அதுல பெரிய ரசிகன். அந்த அவரோட கதையை ஒருத்தர் இப்படி சொல்ல முடியும் படிச்ச போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு, இது இப்படியாவது பண்ணணும்னு. நெக்ஸ்ட் இதை பத்தி ராஜ்குமார் சார்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி இங்க தாத்தா மேல ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டபோது, அதை நாங்கள் எடுத்துட்டோங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அதை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்ச உடனே இது அந்த மாதிரி படம் நீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு படம் அப்புறம் என்னன்னு சொல்லும்போது அப்புறம் தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னன்னு. அப்புறம் அவரு சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணா அவருக்கு பிடிச்சது. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது யார் ஒரு சயின்டிஸ்ட் பிளே பண்ணனா கரெக்டான ஒரு நடிகர் தேவைங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எனக்கு உடனே வந்தது. ஸ்கிரிப்டை கேட்கும் போது எனக்கு அவரோட முகம்லாம் வந்துருச்சுங்க. வந்துட்டோன்னா நெக்ஸ்ட் அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு கேட்டபோது அவர் எப்பவுமே எனக்கு நல்லா சொல்லணும்னு சொன்னான்னு ஒரு காது கொடுத்து கேட்பாருங்க. கேட்டபோது கேட்டுட்டு இந்த இதுக்கப்புறம் கேட்டுட்டா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த நார்மல் ஸ்கிரிப்டை ஒரு இப்போ நீங்க படமா பார்க்க போற ஸ்கிரிப்டா மாத்திரத்துல அவருக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. He changed the script and together இதை வந்து நான் நிறைய கத்துட்டேன். நிறைய படம் வேலை செஞ்சிருக்கேன், இவ்வளவு வருஷமா வேலை செய்ய எல்லாருக்கும் தெரியல. ஆனா அவரோட வேலை செய்யும் போது எப்பவுமே நம்ம எல்லாம் எப்படின்னா ஒன்று கத்துட்டோம்னா அதுல வரமாட்டோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். ஒரு கதை சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்துலதான் அதை எடுக்கணும்னு பார்ப்போம். இங்க இவர்கிட்ட வரும்போது இப்படிதான் ஷார்ட் வைக்கலாம்னு சொன்னா அப்படியே பார்த்து சிரிப்பாரு. சரி சரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுதான் தெரியும் நான் சொல்லும்போது சரி எப்படி எடுக்கணும், நான் வந்து நார்மலா ஒத்துக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு சொல்லணும், இல்லைன்னா நான் வந்து அதை அப்படி கேட்கவே மாட்டேன். அவரு எவ்வளவு அழகா என்ன மாதிரி ஒரு there is a saying, you can't teach an old dog new tricks, but I'm not an old dog, I want to learn all the new tricks. அவர்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் கத்துட்டேங்க. ஸோ இந்த படத்துல எடுக்கும்போது ஒன்னொன்னுலயும் ஒரு சேலஞ்ச் வந்தது.
சேலஞ்ச் வரும்போது அதை எப்படி கவர்ந்தான்னு சொல்லிட்டு தான் நீங்க படத்துல பார்க்க போறீங்க. இதுதாங்க ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ். எடுக்கும் போது பல சேலஞ்சஸ்ங்க. இது ஒரு பீரியட் படங்க. அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து எல்லாம் ஜாமான்லாம் இருக்கானுங்க. எல்லாம் இதெல்லாம் இவங்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எனக்கு வியூ ஃபைண்டர்ல பார்க்கும் போதே ஒரு அப்படி ஒரு தெம்பு இருக்குங்க இவங்களை பார்க்கறது, அவங்க பர்ஃபார்மன்ஸஸ். சார் சத்யராஜ் சார்லாம் அந்த அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணேன் அவரோட முதல் படத்துல அவரை ரசிக்கங்க நான். ஸோ அவர் வியூ ஃபைண்டர்ல பார்க்கறதுக்கு இது ஒரே சந்தோஷங்க. சந்தோஷமாயிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸும் தலை தெறிக்க விட்டாங்க. என்ன நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த படங்க அது. வேற என்ன மிச்சத்தெல்லாம் நீங்க வந்து படத்துல பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் மிச்ச டிபார்ட்மெண்ட்ல எனக்கு என்ன கூட இருந்தவங்க வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரஞ்சித் சாரு, நம்ம காஸ்டியூம் ஜஷீத், அவர் வந்து அவங்க வந்து இவங்க 2 அண்ட் மை ஆர்ட் டைரக்டர், இவங்க 3 பேர் இல்லைன்னா ஒரு ஒளிப்பதிவாளர் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பக்கத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க எனக்கு. அதனால வாட் எவர் தட் யூ சி ஐ அட்ரிபியூட்டட் டு ஆல் தி பீப்புள் வித் மீ இன் தி டீம். எல்லாரும் எனக்கு செஞ்சதுனால we got to do the film that you are going to see. Thank you very much. ஒரு சில வார்த்தைகள் from you sir. வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச அப்போ ஃபர்ஸ்ட் ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லயே பிறந்து வாழ்ந்துக்கிற இவ்வளவு நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. எப்படி இவ்வளவு நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போறப்பங்க சைக்கிள்ல போறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பத்தி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பெரிய பப்பாளி பழம் பண்ணிருக்கிறாராமா அதொன்னு. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆமா அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூல்ல போற வழியில நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியா தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன் இவ்வளவு நெருக்கமான பழக்கம் எங்க குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையா பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமா பண்றாருன்னு நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னாரு, அரவிந்த் சார் வந்து சொன்னாரு. ஒவ்வொரு சீனும் நடிக்கும் போது நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலா பெரிய ஹிட் ஆனா ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்சஸ்ஃபுல் படத்துல என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமா இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில ரஜினி சார் குறிச்சு வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்ல மிக முக்கியமானவர் சொல்ல. அவர் வந்து நாங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணாரு, கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடிச்சு கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப் நிக்கிறாரு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளவு பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிகேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. என்ன நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்றாருன்னு பாத்துடலாம், மேடி எப்படி பேசுறான்னு பாத்துலாம்னா கரெக்டா ஏனுங்க நாங்கிற சொல்றவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே நின்றுட்டு ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டா நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் லைனா சொல்லிட்டு போல அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு, ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருத வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. தமிழ்நாட்டிலேயே இல்ல சவுத் இந்தியாலயா? தமிழ்நாட்டுல உறுதி. அது நாங்க ஷூட்டிங் எடுத்துருக்கல அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சாரு. எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவுல மரியாதை பண்ணாங்க. நீங்க யாரு எப்ப கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பாத்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலயும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம் தாடி எடுக்கலாம் எது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட் அது எஸ்பெஷலி ஹீரோயினா இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்றது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்ல இருந்து பாக்குறேன். இப்ப அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க மேடி நீங்க பாருங்க, ரங்கநாயகி வேற அது வேற. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்க எல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவாரு, அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க.
பாருங்க சார், வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியா வந்து நிக்கிறாங்க சார். எல்லா செலவு அவ்வளவு செலவு ஆயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா, அவர் ரொம்ப செலவு பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியா வேலைக்கு போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனா இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவுல ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சார் வந்து இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமா புகழ்வோம். அப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சதுதான். நான் வந்து சிகாகோல இருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு லெப்ட் சைட்ல ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம், போர்டு வச்சிருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்னா அந்த கிராமத்துக்குள்ள போனா அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினாரு. இது வந்து அதை தாண்டின விஷயம். உண்மையில சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் ஆர்டரை தூக்கி விட்டுக்கலாம். அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடிச்ச விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசுல ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பிச்சு அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்துல அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதுல வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன். எங்கிட்ட அஸ்வின் வந்து சொன்னாரு, சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்காங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினைச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்று இருப்பாரு அப்படின்னு. வெளியில வந்து பார்த்தா அவரு கிட்டத்தட்ட 50 வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னு. அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவரு சொல்றாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்க பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவரு தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டாரு எங்க தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளவு நெருக்கமான சீன்ஸ், இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிரும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்ல பின்னி படல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்ல, அதனால கரெக்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலா பயோபிக்லயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளவு கிராண்டா வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்க போடுறோம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி செய்யறதுன்னா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒண்ணு பறந்து போமே, நான் இருக்காரு சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்றதா விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியெல்லாம் பறக்கூட்டிருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார்? சார் ஒரிஜினலா விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மன்ல அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்ல சார் புதுசா ஒரு டெக்னிக் வந்திருக்கு, ரந்திரியை சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைபிரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்துல புதுசா எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கான ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடையினுடைய எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் லைஃப்ல வந்து இது ஒரு மைல் ஸ்டோன் சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா நம்ம ஊருக்காரர் இல்ல ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப தமிழ் ஜாஸ்தி கிடையில, கொஞ்சம் தெற்றெல்லாம் வரும், கொஞ்சம் க்ஷமிக்க வேண்டியது. எனக்கு முதல்ல என் லைஃப் கொஞ்சம் இங்கே தமிழ்நாடோட கொஞ்சம் அட்டாச்சு ஆகிருக்கா. ஆனால் இந்த கிராஜுவேஷன் முடிஞ்சிட்டு இங்கே சென்னையில் தான் எனக்கு அன்னைக்கு மட்ராஸ் 1977 மட்ராஸில் தான் இங்கே வேலை கிடைச்சது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது சரோஜ் கோயங்காவோட அவர் அந்த ஆஃபீஸ் டீமில் செக்ரட்டரியேட்டு எனக்கு ஜோலி கிடைச்சது. 2-3 வருஷம் இங்கே இருந்தது. இங்கே 1000 லைட்ஸில் தான் நம்ம வசிச்சிருந்தது. அதனால் அன்னைக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அவரெல்லாம் அங்கே ஆஃபீஸில் வந்தாலும் அந்த கொஞ்சம் இது டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த சினிமாவோட அந்த முந்த நேத்தியில் பார்த்து சினிமாவோட அந்த விஷயம் தான் ஜாஸ்தி பேச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்படி பார்க்கலாம் அந்த அப்படி பேச்சு நானும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவர் கூட நிறைய எல்லாம் அங்கே ஃபிலிம் பார்க்கறதுக்கெல்லாம் போய் அப்போ எனக்கு தெரிஞ்சது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் எவ்வளோ அட்டாச்சு இந்த ஃபிலிமோட ஆயிருக்கா. அப்புறம் அந்த எம்ஜிஆர்
எப்போ வந்திருக்கா, எப்படி அட்டாச்சா இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன், இவ்வளவு சின்சியரா, இவ்வளவு ஓப்பன் மைண்டடா இது இந்த சினிமையோட இத்தனை டச்சிங்ல இவ்வளவு இருக்கிற தமிழ் மக்களோட எனக்கு ரொம்ப வாழ்த்து இருக்கா. எப்படி ஆனாலும் அந்த 2-3 வருஷம் முடிஞ்சிட்டு நான் இங்க டெல்லியில போய் வேலை பண்ணி அங்கிருந்து சவுதியில போய் அங்க 40 years அங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ அங்க பிசினஸ் தான். அப்ப இப்போ வரும்போதும் கொஞ்சம் காலேஜ் ஸ்டடி மட்டும், அப்புறம் ஸ்கூல் மட்டும் நான் வீட்டு அங்க கேரளாவில் இருந்தது. அப்புறம் பாக்கி எல்லாம் வெளியூர்ல தான் வேலை பண்ணியிருக்கேன். இப்போ பிசினஸ் பண்றேன். அதுதான் இங்க தமிழ்ல சினிமா பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் தான் நம்ம என்ன சன் விஜய் அந்த மாடிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல்ல. அப்புறம் அந்த மாடி தான் மாதவன் சார் வீட்டில் வந்தப்போ சொன்னது, இங்கே ஒரு ஃபிலிம் இது பிடிக்க போகிற அந்த நம்பினாக பேரில். அப்படிதான் ராக்கெட்ரி ஒரு ட்ரூத் ஆகி போச்சு. ஆனால் ஃபிலிம் பார்த்தப்போ தெரிஞ்சது, அந்த படம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருந்தாலும் நம்ம மை சன் Vijay was coordinating with everybody, and for this also JDN also he is running after. I have got another job, so அதுதான் எனக்கு ரொம்ப இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இங்க வர முடியல ஜாஸ்தி. he is coordinating with everybody. ஆனால் இந்த ராக்கெட்ரி பார்த்தப்போ அந்த சினிமையில் நம்ம கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டா, அப்புறம் பார்லிமெண்ட்ல போயிட்டா, அப்புறம் அதுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிட்டா. அப்ப அதுக்கெல்லாம் கூட இங்க வெளியூர்ல இங்க எல்லாம் போயப்போம் அந்த ராக்கெட்ரி ஃபிலிம் எவ்வளவு இந்த லோகத்திല് அந்த ஆൾക്കാരുടെ ஐடியாஸ் சேஞ்ச் பண்ணிட்டா. எப்படி ஒரு ராங் ஹிஸ்டரி, how it was corrected by this film, I could witness it with a great happiness. அப்படித்தான் இது. அப்புறம் அது நான் சென்னையில் இருக்கும்போது தான் நான் கேட்டிருந்தது அந்த ஜிடி நாயுடு விஷயம், ஜாஸ்தி கடையில்ல கேட்டிருந்தது. அதனால அப்புறம் இது அந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சினிமாவோட அப்புறம் இது மேட் சார் தானே விஜய்கிட்ட சொன்ன, அப்ப நமக்கு இந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நினைச்சது. அப்புறம் இங்க ராஜ்குமார் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட எல்லாம் அந்த இதெல்லாம் அந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சது. இதெல்லாம் பார்த்தப்ப தான் இந்த மாதிரி பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஏன் இந்த மாதிரி இந்தியாக்கு கேரளாவில் கேட்கவே இல்லை. அந்த ஜிடி நாயுடு யார்கிட்ட கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளவு பெரிய இது டிஸ்கவரி எல்லாம் பண்ணி ஒரு ஆளு இவ்வளவு பெரிய ஒரு இந்த ஹிஸ்டரியில he fought against the British in his separate way. How he was ignored by the nation, how he was trodden down by the British. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிஸ்டரி எவ்வளவு கிரேட் இந்தியன், எப்படி இதெல்லாம் நம்ம லோக சரித்திரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டாரு. என்னாச்சா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில நிறைய ட்விஸ்டிங் இருக்கா. யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தோம், யாரெல்லாம் ரோலிங்ல இருந்தோம், அவரெல்லாம் அவரு விஷயத்துல இந்த ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஜிடி நாயுடு அன்சங் ஹீரோ அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹிஸ்டரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணறதுக்கு நான் ஒரு நிமித்தமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கா. இதோட வந்திருக்கா இங்க ராஜகுமார் சாரு, அப்புறம் மாடி சாரு, அப்புறம் சத்யராஜ் கேட்டா நமக்கு கேரளாவில் யாருக்கு தெரியல, கட்டப்ப சொன்னதான் தெரியும். அவங்க இன்ஃபுளுன்ஸ் வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு சொந்த இதெல்லாம் இருக்கா, ஆൾക്കാർ கேட்கும்போது யாரு இருக்கா, யாரெல்லாம் இருக்கா, கட்டப்ப இருக்க ஓ ரொம்ப பெருசு நம்ம பாக்குறேன் அந்த சினிமா அப்படித்தான் அவர் சொல்றேன். அப்படியானாலும் அப்புறம் இது இருக்கா, நம்ம பிரியாமணி இருக்கா, அப்புறம் துஷார் இருக்கா, அப்புறம் நம்ம கூட ராஜ்குமார், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு விஜய் യേശുദാസ് காலத்திலேயே நமக்கு ரொம்ப ஆராதனை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஆൾക്കാർ நம்மளோட இதுல வந்திருக்கா, மெயின் டீம் வந்திருக்கா. തീർച്ചയായിട്ടും நான் ரொம்ப ஹாப்பி இவரோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஒரு ஹிஸ்டரி கரெக்டா நம்ம லோகத்துக்கு முன்னால வைக்கிறதுக்கு நீங்க மீடியா தான் ഏറ്റവും കൂടുതൽ ഇൻഫ്ലുവൻസ് പண்றேன். அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச். Hello everyone, thank you. I'll make it very quick. So after Rocketry, we were looking out for what to do next. So, and it has to be a great story because Rocketry
took us to a bigger heights with national awards and all the expectations. That's when I heard the story from Maddie, how excited he was hearing the story, and Arvind sir being a part of Rocketry, I got to know more about it. So the only thing I went after Arvind sir was like, somehow please get this project to us. I did not know Krishna or Rajkumar sir then, but later I got to know them. When I heard the story itself, I was like very sure this is the story we have to do after Rocketry. So thank you Rajkumar sir for allowing us to do this movie. Thank you Maddie for showing, I mean, your conviction to the story is what gave us the confidence. And Krishna's story podcast, I met him much later. It is the podcast that he sent to Maddie that I heard, and I was also mind blown by the plot and the story. And later it just grew over time. Satyaraj sir came, Jairam sir came, Dushara, Priyamani, Aditi Balan, our friend Vijay Shudas, and a string of actors. A lot more people are sitting here. Great honor to work with everyone, and a big thank you to my father, Varghese Moolan. I am just a namesake producer. He is the actual funder. It's with his money that it's all done. I'm only a manager here. Thank you all for the opportunity. Thank you. வேறதுக்கு நன்றி சொல்லிட்டோம். ஆனா நான் வந்து ஒரு சின்ன ஐ ஃபர்காட். இந்த ஃபிலிம்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க, பழைய காருங்க, பழைய சாமானங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஃபிலிம்ல வச்சு மியூசியத்திலிருந்து யூஸ் பண்ணானே. அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு தேங்க் தி என்டையர் டீம் ஹூ இஸ் நாட் ஹியர் டுடே ஃப்ரம் ஜிடி நாயுடு சேரிட்டிஸ். நம்ம மியூசியத்திலிருந்து நிறைய மெம்பர்ஸ், மெக்கானிக்ஸ், டிரைவர்ஸ், அவர் ஒன் ஆஃப் அவர் டைரக்டர்ஸ் மிஸ் அகிலா, அப்புறம் சுரேஷ் நாயுடு, அவர் ஜிஎம் தேர், இவங்க எல்லாரும் அந்த என்டையர் டீம் put their heart and soul, and also people from our building maintenance and everybody who got my grandfather's main office. அங்கதான் பஸ் கம்பெனி வச்சு அங்க ஓட்ட ஆரம்பிச்சாரு. அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா ஒரு 8 மாசம் ரீஸ்டோர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அந்த சினிமா டீமுக்கு. அங்கதான் அந்த சினிமாவே எடுத்தோம். So it was taken, most of the film was taken in the soil where my grandfather lived and experienced his life. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய டிராமா நடக்கிற டயத்தில் நீங்க இங்க வந்து இங்க கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்க வாழ்க்கையில எது ஒரு பெரிய டிராமாவா இருக்கு. ஏன்னா இன்னும் 2 நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் பக்கு பக்குன்னு நம்ம இருக்கோம். என்னோட டைரக்டர் வந்து நீங்க ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. எவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாரு, எவ்வளவு இன்ஃபர்மேஷனோட பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வெற்றி வியாழ பேசுற பேச்சு இன்னைக்கே பேசிட்டாரு அவரு. சோ அதனால நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் முதல் படம் முடிச்ச அப்புறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல இமெயில், அப்பதான் இமெயில் புதுசா வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன். இந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, எல்லாரும் நல்ல பேர் புகழ்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு ரொம்ப நன்றிங்க. ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மலடிக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்துல வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவரு ஒண்ணுன்னா, தேவையில்லாத என்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவகம் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்பர் 2 இமெயில் நிறுத்திட்டு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோட நண்பர்களுக்கு இந்த டீம்ல இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி விழாக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதாட்டத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில எல்லாருக்கும் தைரியமா நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனா சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என் வாழ்க்கையில சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க. எனக்கே தெரியாம, தெரிஞ்சோ தெரியாமல நிறைய பேர். ரங்தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாட்ரன்ல ரஜய் ராத்தோர், அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோட கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அப்கோர்ஸ் துரந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலாம் படத்தை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியா எடுக்கலன்னு வச்சுக்கலாம்,
ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அது அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பத்தி உலகத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அது நம்ம கரெக்டா பொறுப்போட எடுத்துட்டு போய் சொன்னாதான் அவரை பத்தியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோம்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவல்ல இருக்கும். அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். அதனால அந்த பயத்திலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man, and I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதுல சொல்றேன்னா, இந்த விழால மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அதை பத்தி தான் நான் இப்ப பேச விரும்புறேன்னு தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ நான் நன்றி சொல்லணும், இதுலயும் ஏன் மக்கள் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது இருக்கு. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சார் நானும் எப்ப பார்த்தாலும் அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாரு, அண்ணா எல்லாத்தையும் கேட்டு இருப்பாரு. நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேல எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேல அவருக்கு நாலேஜும் இருக்கு, ஆர்வமும் இருக்கு. நான் இன்ஜினியர் கிடையாது, நான் படிக்கல, என்ஜினியரிங் படிக்கல, ஆனா இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையா இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டர்ல ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் எல்லாம் பறக்க வைப்போம். அதுலயே வந்து என்னோட போனை ஒட்டி அதை எப்படி ட்ரோன் ஆக்குவோம், மேல இருந்து எப்படி போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்க பண்ணிருக்கோம். ஆனா அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்த கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரு என்கிட்ட சைடா சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்க கூட மாடி அப்படின்னு அவரு. எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காலத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்துல கூட அப்ப அங்க நான் பாம்பே போய் செட்டில் ஆயிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அப்ப கூட நம்ம நடுநிலை பேசுவோம். நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாசமா பேசல. நம்ம என்னால பிஸியா இருந்துட்டேன். திடீர்னு போன் பண்ணி அவருக்கு நான் போன் பண்றேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு, நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணும், நீங்க வாங்க என் கூட துணையா இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தி நிறைய தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு 3 மணி நேரத்துல ஃபிளைட் இருக்கு, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோட வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்ச ரிலீஸ் வரைக்கும் என் கூடிய இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு இதுல ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸ்ல கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பத்தி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடு திட்டுறதுதான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல எனக்கு அவரை பத்தி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றவுணர்ச்சியோட தான் நான் இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பத்தி நம்ம தமிழ் சிலபஸ்ல ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான் நம்ம அதித்தி பாலனோட போராட்டம். அந்த படத்துல சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன the root cause of me getting involved with this project எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்ட மாட்டேன். ஸோ வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்துல எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பத்தி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேடையை நம்ம பொத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்துல. நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதுல இந்த மாதிரி நம்ம நாட்டுல மூளைக்கு மேல இருக்கு, இது இப்படி பெரிய
டூரிஸ்ட் அட்ராக்ஷனா பண்ணி வச்சிருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அவரை பத்தி ஏன் தெரியணும்? ஏன்னா இன்னைக்கு நடக்கிற பல விஷயங்கள் அவர் அன்னைக்கே பண்ணிட்டாரு. ஊபருங்கிற விஷயம் இப்பதான் நமக்கு தெரியும், அது அவரு அன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இதை பத்தி இப்ப நீங்க அப்படி திரும்பி பின்னோக்கி பார்க்கும்போது இவரை பார்த்து தான் இவங்க கத்துக்கிட்டாங்களா, பில்கேட்ஸ் இவரை பார்த்து தான் கத்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே நமக்கு வரும். ஏன்னா அவர் பில்கேட்ஸ் செஞ்ச பல விஷயங்கள் இவர் செஞ்சிருக்காரு. ரெண்டாவது, நானும் கிருஷ்ணகுமார் என்ன முடிவு பண்ணோம்னா, கதையில இது வரைக்கும் அவர் பத்தி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவர் பத்தி தெரிஞ்ச இவர் இன்வென்டரா இருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் இன்வென்ட் பண்ணாரு, அதெல்லாம் பெரிய படத்துல ஒரு 10% தான். ஆனா இவர் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்த முயற்சி செஞ்சாரு, அந்த மாற்றங்கள் இஸ் இன்கிரெடிபிள்ங்க. ஃபீமேல் எஜுகேஷனா இருக்கட்டும், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், பாலிடெக்னிக் ஒரு வார்த்தை என்னன்னு இவராலதான் நமக்கு தெரியுது. பாலிட்டிக்கை இன்வென்ட் பண்றது இவர் தான். ஒரு சிச்சுவேஷன் அப்படி ரைட் ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இவரோட கதையை பொத்தி வச்சிருக்காங்கிறது எனக்கு புரியல. அண்ட் தென் முழு கதை கேட்கும் போது நான் மிரண்டுட்டேன். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ், இப்ப நிறைய பேர் நம்ம நாட்டுல சின்ன சின்ன லேடிஸ் எல்லாம் வந்து ஊர்காய் வித்து அப்பா மண்ணி வித்து பல லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. பிகாஸ் they started their own enterprise. அது ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது மட்டும் இல்ல, அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதோட கம்ப்ளைன்ஸ் என்ன, ஹவு டு யூ ஸ்டார்ட் தி கம்பெனி, ஹவு டு யூ டு தி டாக்ஸேஷன், ஹவு டு யூ டு தி கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் பண்ணி ஹவு டு யூ ஸ்டார்ட் அ பேங்க் அக்கவுண்ட், ஹவு டு யூ கெட் திஸ் மணி இன் யுவர் அக்கவுண்ட், ஹவு டு யூ செல் இட் ஆன்லைன், இதெல்லாம் படிக்காதவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சத்தியம் சொல்றேன், they are running in lakhs of rupees. பட் அவங்களோட அந்த ஊர்கா செய்யற திறமைக்கு தவிர இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எது இந்த கம்பெனி நம்ம கிட்ட யாரும் எடுத்துட்டு போக கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்பவே செஞ்சு வச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு ஜிடி நாயுடு நம்ம அன்னைக்கே கொண்டாடுறோம்னு வச்சுங்களேன். அன்னைக்கு வந்து முதல்ல வேலைக்காரங்க வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணாங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்காக நடுவில் நின்னாங்க. ஆனா இந்த படத்தோட டேக்லைனே வந்து feared by the British and forgotten by his countrymen. ஏன் ஃபியர் பண்ணாங்கிறது கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா என்னைக்கும் அவரு பிரிட்டிஷ்காரன் முன்னாடி தலை குனியவே இல்லை. பிரிட்டிஷ்காரங்க ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கவே முடியலங்க. கடைசி வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு ஓட்டுற வரைக்கும் அவர் அவங்களால ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா அதுக்கப்புறம் வந்த பிரச்சனை தான் இன்னும் வருத்தமா இருந்துச்சு. நம்ம ஆளுங்களே போட்டு அவரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுக்கலாம், கோயம்புத்தூர் would be one of the biggest industrial hubs in the world. அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கம்பெனி கோயம்புத்தூருக்கு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரோட கதையே வேறையா இருந்திருக்கும், இந்தியாவோட கதையே வேறையா இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இந்த படம் பார்க்கறது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ ஐ எம் செகண்ட்லி ஒரு ரெண்டாவது நன்றி நான் சத்யராஜ் சார், ஜெயராமன் சார் ரெண்டு பேருக்கும் சொல்லணும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் மேதைங்க. ஒரு சின்ன குழந்தையோட ஆர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா, ஒரு புதுசாக பார்க்கும்போது, ஒரு ஜூக்கோ சர்க்கஸோ போகும்போது அந்த கண்ணில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் செட்ல வந்து என்னைக்குமே நம்ம இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டுங்க அப்படின்னு காட்டாம எல்லாருக்கும் ஒரு இடம் கொடுத்து, எந்த சீன்ல பக்கத்துல கம்முன்னு நிக்கணுமோ அந்த சீன்ல பக்கத்துல கம்முன்னு தான் நிக்கிறாங்க. இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே செட்ல புரிஞ்சுக்கிட்டோம். திஸ் இஸ் வாட் கமிட்மெண்ட் லெவல் மீன்ஸ். ஸோ உங்க வயசுல கூட நான் இந்த மாதிரி கமிட்டடா இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளோட அவங்களுக்கு நன்றி சொல்றேன் சார். Yes, look at how young he is looking. He is giving a run for the money to all young actors. And கடைசியா நன்றி சொல்றது ஏன் மறுபடியும் நன்றின்னு சொல்றேன், பிகாஸ் இதுக்கு இந்த சினிமாக்கு பொறுத்த ஒரு விஷயமா இருக்கு. இஸ் விஜய் அண்ட் வர்கீஸ் மூலம் ரெண்டு பேரும் என்னோட ராக்கெட்டில் ப்ரொடியூசரா இருந்தாங்க. இந்த படம் பண்ணும்போது பல வாட்டி எனக்கு வந்து நான் உள்ள போயிட்டேன்னா வெளியே வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கைன்னு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஏன் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு புரியல ஏன் இந்த ஆளை பத்தி யாருக்கும் தெரியல அப்படிங்கறது. நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு டைம் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய வாட்டி நான் விஜய் சொன்ன, விஜய் ஐ ஷோர் யூ வாண்ட் டு டு திஸ் ஃபில்ம், ஐ ஷோர் வி வாண்ட் டு டு திஸ் ஃபில்ம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இல்லையோ அதை விட பல மடங்கு அதிக நம்பிக்கை விஜய்க்கு என் மேல இருந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி விஜய், தேங்க்யூ மேம். என்னை பத்தி என்னையும் வந்து கத்துக்க வச்சுட்டாரு. ஸோ ஐம் அண்ட் அதுக்கு காரணம் தி ரீசன் ஐம் சேயிங் இஸ், ஏன் இந்த படம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான்.
ஏன்னா ஏதோ ஒரு மனசுல நெடுகளா இருந்துச்சு, ஏன் why is people not talking about him, and I just couldn't find the reason. I just do not know why we didn't celebrate him, and that was making me very insecure. And finally podcast னு சொல்லிட்டு இருப்பார்ல நம்ம இயக்குனர், ஒரு he's become not just my director but a very close family மாதிரி. பட் படம் ஒத்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் தான். இந்த படத்தோட ஒரு சீனோட பாட்காஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன் சார். இவரோட குரல்ல இவர் பண்ண சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாரும் கேட்டுங்க. அவரது உதவியாளரும் இன்னொரு குமாஸ்தாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கபாணி வந்ததும் எழுந்து நிற்கிறார்கள். சாரங்கபாணி டென்ஷனாக, வெளில போறது ஜிடி நாயுடு ஆபீஸ்ல வேலை பார்க்கிற கிளர்க்கு தானே, எதுக்கு வந்துட்டு போறார்? வருமான வரி உதவியாளர். ஐயா, இவர் வேற ஜோலியா வந்திருக்கிறாரு. மிஸ்டர் போஸ்னு ஒருத்தரோட கடந்த 3 ஆண்டுகளா வருமான வரி கட்டின விவரங்களை கேட்டு வாங்கிட்டு போறார் சார். சாரங்கபாணி டென்ஷனாக, யோ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? வருமான வரி உதவியாளர், இல்லைங்க சார், அவரு போஸோட சரியான ஆவணங்களை எல்லாம் காமிச்சிட்டு தான் வாங்கிட்டு போறார் என்று அந்த ஆவணங்களை காண்பிக்கிறார். சாரங்கபாணியும் அவற்றை பார்க்கிறார். சாரங்கபாணி குழப்பத்துடன், அது சரி, ஆனா நாயுடு ஆபீஸ்ல இருந்து எதுக்கு போஸோட ஆவணங்களை வாங்கிட்டு போறா என்று அவர் கேட்க, மற்றவர்கள் புரியாமல் விழிக்க, வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டு இவர்கள் வெளியே வராண்டாவுக்கு வருகிறார்கள். பியூன் ஓடி வருகிறார். பியூன் சாரங்கபாணியிடம், சார், ஒரு ஆள் நாயோட வந்து கலாட்டா பண்றாரு சார், நாயை உள்ள விட முடியாதுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எகத்தாமா பேசுறார் சார் என்று சொல்ல சாரங்கபாணி வெளியே பார்க்கிறார். அங்கே ராஜபாளையம் நாட்டு நாய் ஒன்றுடன் ராமையா பிள்ளை. நாய் மற்றவர்களை பார்த்து குறைத்தபடி இருக்க அதன் பிடியை விடாமல் இருக்கிறார் ராமையா பிள்ளை. சாரங்கபாணி வாசலை நோக்கி நடந்து வருகிறார். ராமையா பிள்ளை உறக்க சாரங்கபாணிக்கு கேட்கும்படி, வணக்கம் சார், வாய், இப்பெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோம். சாரங்கபாணி கடுப்புடன் நடந்தபடியே, நீங்க போய் படத்துல பாருங்க. இப்படி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எப்படிங்க நம்ம பண்ணாம இருக்க முடியும்? இதை பத்தி கவலைப்படாத, இன்னும் 4 மணி நேரத்துல படம் பார்க்க போறாங்க. சோ அது இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு, பேரெல்லாம் மாத்திருக்கோம் நம்ம, அதனால ஏன்னா அந்த சென்சாரோட மேட்டர்லாம் இருக்கு. பட் இரியா உன் குரல்ல எனக்கு ராத்திரி கூட கேக்குது. சோ அந்த மாதிரி ப்ரெப் இருக்கும்போது எந்த நடிகனாலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். காந்தின்னு ஒரு படம் சொன்னா நீங்க வந்து பென் கிங்ஸ்லி பத்தி தான் யோசிப்பீங்க. பிகாஸ் இல்ல நம்ம வந்து அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமோ வீரபாண்டிய கட்டபொம்மன்னா நமக்கு வந்து சிவாஜி கணேசன் சார் தான் ஞாபகம் வருவாரு. அது ஒரு பெருமையோட ஒரு பொறுப்பு கூட தான். ஸோ ஐ ஹோப் தட் வித் ஜிடி நாயுடு ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு ஒன் கிரேட் லெஜெண்டரி மேன் அண்ட் பி மை ஆனர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நன்றி. இன்னும் 3 மணி நேரத்துல படம் ஸ்டார்ட் ஆக போது, நீங்க சீக்கிரம் கிளம்பி போய் ஃபேமிலியோட திருப்பி வந்துருங்க, படம் பாருங்க ப்ளீஸ். தேங்க்யூ.